Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 43 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஜாக்கரி அந்த 4 டுபா கூறுகளையும் அரெஸ்ட் பண்ணால சும்மா விட்டுவாரு. அதுலயும் ஓவரா வாய் பேசின அவனை தலைகீழ தொங்க விட்டு வேற லெவல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன பேசின பேச்சு அப்படி. அதனால மனசுல இருக்க எல்லாத்தையுமே மனசு விட்டு சந்தோஷமா பேசுவாரு. நல்லா மாட்டிட்டீங்களாடான்னு. ஆனா அவன் டேய் ஜாக்கரி, நீ என்னதான் என்னைய பிடிச்சாலும் நீங்க எல்லாம் அடிமைங்க தான்டா. எங்களை மாதிரி நோபல் பிளட் கிட்ட எல்லாம் உங்களோட பாச்சா வேலைக்கு ஆகாது. எங்க வேலை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்களோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப வச்சு செய்யறான்டா உன்னை அப்படின்ட்டு கொல்ல வெறியில பேசுவான். என்னடா மாட்டிக்கிட்டு என்ன ஓவரா பில்டப் பண்றேன்னு மறுபடியும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பெக்ஸஸுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே எர்வின்ட்ட வந்து புலம்பி தள்ளுவாரு. நோபல்ஸ் எல்லாருமே ஒரே வார்த்தையை தான் பேசுறானுங்க. ரைஸ் ஃபேமிலியால மக்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ண முடியும். இதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த நோபல் பிளட்டை சேர்ந்தவங்களும் அதுல இருந்து மாறுபட்ட ஒரு சில பேர்த்தால மட்டும் தான் தப்பிக்க முடியும். இல்லன்னா பிரச்சனை தான் பாரா. எர்வினுக்கு ஷாக் ஆயிரும். அது பாசிபிளான்னு கேட்பான். இப்போ ரைஸ் மட்டும் எரன் டைட்டன் இருந்து அந்த ஸ்கிரீம் பவரை ஆட்டைய போட்டாருன்னா இப்ப நடந்த எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்களை எதிர்த்தவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருவானுங்களே. இந்த விஷயத்த மறைக்காம அவனுங்க சாலிடா கான்பிடென்ட்டா தைரியமா சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம அதுக்கு விடக்கூடாதுங்கிற மாதிரி எர்வின் சொல்லுவான். ஜாக்கரி வேற அங்க டார்ச்சர் ரூம்ல போட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் ஏன் இப்படி பண்றாரு எதுக்கு பண்றாருன்னு பிக்ஸஸுக்கே தெரியல. மனுஷன் இதுக்காகவே லைஃப் டைம் வெயிட் பண்ணிருப்பாரு போல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும் தானே, அப்புறம் என்னன்னு கேட்டா, அட இல்லப்பா, அவரோட நேச்சரை பத்தி எனக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. நான் எப்பவுமே ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக என்னோட லைஃபை தரதுக்கு கூட தயாரா இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுவாரு. உன் கூட சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பண்ணதுக்கு காரணமே ஹியூமனிட்டியை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். அப்படி பண்ணதுனால கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கானுங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. சொல்ல போனா பிக்ஸஸ் ஜாக்கரிய கூட எதிர்க்கிறதுக்காக தயாரா இருந்தாரு. இஃப் இன் கேஸ் அவர் பல்ட்டி அடிச்சிருந்தாருன்னா. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்களோட ட்ரூப்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஹியூமன்ஸ்குள்ள ஃபைட் இருக்க கூடாதுங்கிறது பிக்ஸஸோட ஆசை. ஆனா எர்வின் அதுக்கு தக்கா என்ன ரிப்ளை கொடுப்பானா, எல்லாரும் அழிஞ்சு கடைசி ஒரு ஹியூமன் இருப்பான் பாத்தீங்களா, அப்படி இருக்கிறப்ப மட்டும்தான் ஹியூமன்ஸ்குள்ள சண்டை வராது, இல்லன்னா வந்துகிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருப்பியாடான்னு சிரிச்சுக்கிட்டே போவாரு. சரி, இப்போ இவங்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எரன் அண்ட் ஹிஸ்டோரியாவை காப்பாத்துறதுக்காக. இப்போ அவங்க அந்த ரைஸ் எஸ்டேட்ல இருக்க சாப்பல்ல தான் இருக்காங்கன்னு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. அதனால போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதே நேரம் நம்ம டீம் ஆளுகள்லாம் அங்க ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க காட்டுறாங்க. நம்ம லெவிக்கு பாத்தீங்கன்னா பெரிய அப்டக்கிளே யாருன்னா அந்த கென்னி த ரீப்பர் மட்டும்தான். அவன் மட்டும் அங்க இருந்தானா டெஃபினட்டா இவங்க உளுந்து சண்டை போட வேண்டி இருக்கும். அவன் தான் அங்கதான் இருக்கானே, அதுவும் அவன் டீமோட ஒரு ஆப்பனண்டா. இவனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்டோ அதே மாதிரி அவனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு த்ரெட். இதுல வேற ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க. சும்மாவே அவன் அந்த போர்டு போடுவான். இதெல்லாம் கொடுத்த உடனே அவன் இன்னும் பயங்கரமா எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஷாஷா கோனிக்கெல்லாம் என்ன பயம்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு ஒண்ணு. ஒருவேளை இவங்களுக்காண்டி அங்க அவங்க காத்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் பெரிய பஞ்சாயத்து தானே. மிகாசா அதுக்கு வாய்ப்பே இல்லம்பா. அப்ப கோனிக்கு என்ன பீதி ஆகும்னா, ஒரு வேளை நம்ம காலையில வரைக்கும் வெயிட் பண்ணா யாரன அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்களோன்னு கேட்பான். அருமீன் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கேப்டன் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீக் பாயிண்ட் ஆச்சு இருக்கும் அப்படின்னு சாலிடா சொல்லுவான். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா இவங்களுக்கு தான் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால கண்டிப்பா நம்மளால முடியுங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப ஹாஞ்சி இருந்துட்டு, ஆமா உனக்கு கென்னி த ரீப்பரை பத்தி எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும், அவன் கூட எவ்வளவு நாள் எப்போ இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அவன் எனக்கு அவன் ஃபுல் நேம் கூட தெரியாது. ரீசெண்டா அந்த மிலிட்டரி போலீஸ் கேப்டனை பிடிச்சாங்கல்ல, அவன் தானே சொன்னான் கென்னி அக்கர்மேன். சோ நம்ம பயலுக்கு அது ஷாக்கா இருக்கும். சரி, இத பத்தி மிகாசா கிட்ட தெரியுமான்னு கேட்பான். ஏன்னா அவளுமே ஒரு அக்கர்மேன் தானே. ஆமா அவளும் ஒரு அக்கர்மேன் தான். அதுவும் எப்படின்னா அவங்க அப்பா அக்கர்மேன், அவங்க அம்மா கிடையாது. சிட்டியில இருக்கும்போது இவங்க அப்பாவை வந்து ரொம்பவுமே கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க அம்மா அக்கர்மேன் இல்லையே. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் அவங்கள மதிக்காம ரொம்ப இன்சல்ட் பண்ணி ஓவரா பண்ணானுங்க. சரி அதோட விடுவானுங்கன்னு பார்த்தா கடைசியில செவுத்துக்கு வெளியில இருக்க மவுண்டன் கிட்ட விரட்டி விட்டானுங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவளுக்கு ஏன் அக்கர்மேன்ஸ் எல்லாத்தையுமே இப்படி விரட்டி விடுறாங்கன்னு இன்னும் புரியல. அப்ப லெவி இருந்துட்டு, ஆமா உனக்குள்ள சடனா என்னைக்காச்சும் பவர் வந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவ யோசிச்சு பாப்பா, சின்ன வயசுல தான் சில பல சம்பவங்கள் பண்ணிருப்பாளே. ஆமா வந்திருக்கும்பா. சோ இதே பவரை தான் கென்னி அக்கர்மேனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் என்னாச்சுன்னா அவன் பாடி ஃபுல்லா பயங்கரமா பவர் ஃப்ளோ ஆகுறத அவனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதையே அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிச்சு. அந்த பவரை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே ஒரு வழியா சர்ச்சுக்கு பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சர்ச்சு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. அங்க கட் பண்ணி அந்த கென்னியை காட்டுறாங்க. அவன் கத்திய குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பானா. அந்த டைம் ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, அவனோட தாத்தா ரொம்ப உடம்புக்கு முடியாம சாகுற
சாகுற கண்டிஷன்ல இருக்காரு. அப்ப அவங்க அப்பா இருந்துட்டு என்ன கென்னி மிலிட்டரி போலீஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருக்கியான்னு கேட்பாரு. ஆமா இன்னும் கொல்லுவேன்பா. இவங்களை கொல்லணும்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை போட்டு தள்ளி புதைச்சிட்டானாமா. அது மட்டும் இல்லாம இவங்க பிரான்ச் ஃபேமிலி ரீசெண்டா சவுத்துல இருக்க சிகன்ஷினாக்கு மூவ் பண்ணிருக்காங்களாமா. ஆனா எங்க போனாலும் அடுத்தடுத்து விரட்டி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. நரக மாதிரி இருக்குது. ஏன் இந்த அக்கர்மேன் ஃபேமிலிக்கு மட்டும் இந்த பஞ்சாயத்து? அவங்க எல்லாருமே வாரியர்ஸா கிங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஏன் இப்படி அவனுங்க விரட்டி கொல்லணும்? மொத்த ஃபேமிலியுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி கிங்க என்னடா பண்ணி வச்சீங்க? கமான் உங்க பேரங்கிட்ட சொல்லுங்கன்னு உனதான் மேட்டர் சொல்லுவான். எல்லாரையும் விரட்டி கொல்றதுக்காக அவர் ஒன்னும் அக்கர்மேன் ஃபேமிலி எல்லாம் வெறுக்கல. இவங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. சொல்ல போனா அக்கர்மேன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரையுமே நோபல் ஃபேமிலியால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா what do you mean அப்படின்னு கேட்டா அது என்ன ஏதுன்னு ஃபுல் கதை இவருக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல கிங் குயினுக்கெல்லாம் இவங்க ராயல் ப்ரொடெக்டரா இருந்தாங்க. ராயல் ஃபேமிலியோட அந்த டைட்டன் பவரை ஜெனரேஷனா அவங்களும் பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன். அதை கரெக்டா அவங்க கொண்டு வரதுக்கும் இவங்க தான் கூட இருந்தாங்களாமா. சரி அது என்ன பவர் என்னன்னு கேட்டா அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லா ஹியூமன்ஸோட மெமரியுமே ஆல்டர் பண்ண முடியும். அதாவது அவங்க பாஸ்ட் லைஃப மறக்க வைக்க முடியும். நம்ம ஹிஸ்டோரியாக்கு மறக்க வச்சாங்கல்ல அந்த மாதிரி. அதுல ராஜாக்கு எதிராக 2 ஃபேமிலிஸ் திரும்பினாங்க. ஒன்னு ஓரியண்டல் ஃபேமிலி, இன்னொன்னு அக்கர்மேன்ஸ் ஃபேமிலி. ஓரியண்டல் ஃபேமிலி வேற ஒண்ணும் இல்ல, மிகாசாவோட அம்மாவோட வம்சம். அக்கர்மேன்ஸ் வந்து மிகாசாவோட அப்பா வம்சம். கிங்கால அவங்க மெமரிஸ் ஆல்டர் பண்ண முடியல. அதுதான் அவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்தே. அது ஏன் எதுக்கு என்ன பஞ்சாயத்தாச்சுன்னு இன்னும் டீப்பா பார்த்தோம்னா அது ஒரு பயங்கரமான ஸ்டோரியாமா. பரவாயில்ல டெத் பெட்ல ஒரு கதை சொன்னேன். இப்ப என்னன்னா கென்னி அவனோட சிஸ்டர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே என்ன உலகமடா இதும்பா. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளி இருப்பான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க ஒரு வழியா நம்மளுக்கு சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு. லெவி மத்தவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சீக்ரெட் டோர் இருக்கதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. டே அவுட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு அடியில தான் இருப்பாங்கன்னு ஹாஞ்சி அடிச்சு சொல்லுவா. சோ இனி உள்ள அவங்க இறங்கி சண்டை போறது மட்டும் தான் பெண்டிங். அதே நேரம் அங்க கென்னியோட ஆளுகளும் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் குறைஞ்சது 7 பேராச்சும் வருவாங்கன்னு. கண்டிப்பா அதுல லெவி இருப்பான்னு தெரியும். அவன் லாஸ்ட் டைமே இவங்க ஆளுங்க எல்லாத்தையும் பொலன்னு பொலந்து 11 பேர்த்த கொண்டிருக்கான். இன்டீரியர் போலீஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க எல்லாத்தையுமே துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி லாக் பண்ணிட்டானுங்க. சோ அதனால இவங்க தான் இனி தனியா நின்று சண்டை போட்டாகணும். சரண்டர் ஆகிறத விட சாகிறதே மேலுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க லெவியை மட்டும் தானே பாத்துருக்காங்க, இன்னும் மிகாசாவை பார்க்கலையே. இதுல வேற பயங்கரமா ஒருத்தி பேசுவா. நம்ம முதல்ல மிலிட்டரி போலீஸ்ல ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம திறமையால இன்டீரியர் மிலிட்டரி போலீஸ் ஆனோம், இப்போ நம்ம கென்னியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யாரு என்னன்னு காமிக்கணும். கென்னியோட ஆசையே இந்த உலகத்தை மாத்துறதான். அவர் ஆசையை நம்ம நிறைவேற்றணும், கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடணும்னு வெறித்தனமா சொல்லுவா. அதே நேரம் கென்னி அங்க ரெடி ஆயிட்டான்னு வைங்களேன். எங்க அர்மீன் இவங்களுக்கு தேவையான கியர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கான்னு செக் பண்ணிட்டான். சோ லெவி தெளிவா சொல்லிடுவான், உள்ள போன உடனே ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ண வேண்டி இருக்கும். கை ரத்தக்கரை ஆகும், கொலை பண்ணணும், போட்டு தள்ளணும், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. அத்தனை வரும் நிப்பாங்க. இங்க நம்ம பையில தொங்க விட்டுருக்காங்க, சோறு கொடுத்தாங்களான்னு தெரியல, எவ்வளவு நேரம் தொங்குறான்னு தெரியல. சரி இப்ப எல்லாம் சண்டை போறதுக்காக வளைச்சு வெயிட்டிங். அப்ப கென்னி அப்படியே வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டே வருவான். இன்னைக்கு நானா அவனான்னு பாத்துருவாங்கிற மாதிரி. சரி இனி இதுக்கப்புறம் நடக்க போற சண்டையில யாரனை காப்பாத்துறாங்களா இல்ல காவு கொடுக்குறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.